நமச்சிவாய வாழ்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் வாழ்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் திருப்பொக்குளியூர் வருகையும் முதலைவாய் பிள்ளையை அழைத்தலும். ஒரு காலத்தில் திருக்கயிலையின் தென்பகுதியில் பல முனிவர்கள் சூழ உபமன்யு முனிவர் வீற்றிலிருந்து சில சிவசரிதங்களை சொல்லிக்கொண்டு இருக்கும்போது தென் திசையில் பேரொளி ஒன்று தோன்ற அதனை முனிவர்கள் கண்டு அவ்வொளி என்ன என்று கேட்க உபமன்யு முனிவர், முனிவர்களே, சிவகணங்களுள் ஒருவராகிய ஆளாள சுந்தரர் சிவபெருமான் ஆணைப்படி தென்னாடு சென்று வன்றொண்டராய் தெய்வத்தமிழ் பாடி மீண்டும் திருக்கயிலை அடைய வருகின்ற பேரொளியே ஆகும் என்று கூற வேந்தர்கள் மிக மகிழ்ந்து அச்சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமைகளை அறிய எங்களுக்கு அருள் புரிவீராக என்று வணங்கி வேண்ட உபமன்யு முனிவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றை கூறலானார். திருக்கயிலையில் எழுந்தருளிய சிவபெருமான் தேவர்கள் உய்யும்படி உண்ட ஆழகால விஷத்தில் தம் உருவம் தோன்ற அதனை தம் விரலால் சுட்டி அழைக்க அவ்வழகிய உருவம் வெளியே வந்து ஆளாள சுந்தரம் என்ற பெயருடன் வணங்கி நின்றது. ஆளாளம் என்றால் விஷம், சுந்தரம் என்றால் அழகு, விஷம் பொருந்திய அழகு என்று அர்த்தம், விஷம் பொருந்திய உருவம் என்று அர்த்தம். அதனை நோக்கி எம்பெருமான், நீ சிவகணங்களுள் ஒருவராக இருந்து பூக்கொய்து மாலை தொடித்து அளித்தலும் விபூதி கொண்டு வந்து கொடுத்தலும் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து வருக என்று கூறி அருளினார். ஒரு சமயம் ஆளாள சுந்தரர் நந்தவனத்திற்கு சென்றபோது உமாதேவியாரின் சேடியர்களான கமலினி, அனிந்திகை என்ற இரு பெண்கள் மேல் இச்சை வைத்தார். அவர்களும் சுந்தரர் மீது மனம் செலுத்தினார். பிறகு யாவரும் தம்மை மறந்து பிரிந்து அவரவர்கள் இருப்புமிடம் சென்றனர். சிவபெருமான் மூவர் நிலையினை உணர்ந்து சுந்தரரை அழைத்து, சுந்தரா, நீ மாதர்கள் மேல் மனம் வைத்தாய். பூமியில் தென் திசையில் தோன்றி அவர்கள் பால் இன்பம் நுகர்ந்து இங்கே வருக என்று கூறி அருளினார். சுந்தரரும் அதனை கேட்டு மனம் கலங்கி, எம்பெருமானே, அடியேன் உலக இன்பத்தில் மயங்கும் போது தடுத்தாட்கொண்டு அருள வேண்டுகிறேன் என்று வேண்டி அருளினார். மையன் மானுடமாய் மயங்கையில் ஐயன் வந்து ஆளுடல் வேண்டும் என்றார். சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்றார். மூவரும் தென்னாட்டில் பிறக்க வந்தனர். இது சொல்கிறக்கு நடுவில் ஒரு சின்ன குறிப்பு. எனக்கு ரொம்ப வியந்த ஒரு இடங்க இந்த இடங்க. இதை மட்டும் நான் சொல்கிறேங்க. சாமி ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட உடனே நம்ம பிறப்பை சாமி கொடுத்துட்றாரு. கைலாயத்திலேருந்து உலகத்தில் போய் அந்த 2 பெண்களை உனக்கு பார்த்துட்டு வாவோன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அப்போ சாமி கேட்குறாரு பாருங்க, சாமியை அறியாமையினால் நான் ஆசைப்பட்டுட்டேன், ஆனால் நான் ஒருவேளை நான் உங்களை மறக்கிற மாதிரி எம்பெருமானே, மையன் மானுடமாய் மயங்கையில் ஐயன் வந்து ஆளுதல் வேண்டும். நான் மானுடனாக மயங்கி நான் உங்களை மறந்துட்டேன்னா நீங்கள் தான் சாமி என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு கேட்குறாரு. அப்போ சாமி எப்பேற்பட்ட ஒரு பக்குவ நிலைமையில் சுந்தரமூர்த்தி சாமிகள் இருந்துக்கிறாருன்னு அந்த ஒரு வார்த்தை நமக்கு உணர்த்துதுங்க. நமச்சிவாய வாழ்க. சிதம்பரம், திருவாரூர் முதலிய சிவத்தலம் திகழ்வதாகிய மாதவம் செய்த தென்னாடு வாழ்ந்திடுமாறு திருத்தொண்ட தொகை அருள நடுநாட்டில் உள்ள திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் ஆதிசைவ குலத்தில் கௌசிக கோத்திரத்தில் வந்த சடையனாரும் அவர் மனைவி இசைஞானியாரும் செய்த பெருந்தவத்தால் ஆளாள சுந்தரர் என்பவர் அவதரித்தார். அந்நாட்டு அரசராகிய நரசிங்க முனையரையர் சுந்தரரை அபிமான புத்திரராக பெற்றார். சுந்தரர் நரசிங்க முனையரை அரண்மனையில் சிறப்புடன் வளர்ந்தார். தேவ சிவாகமப்படி பூணூல் அணிந்தார். சகல கலைகளையும் கற்றுணர்ந்தார். மனுப்பருவம் அடைந்தார். ஒரு நன்னானில் புத்தூர் சடங்க சிவாச்சாரியார் திருமகளை திருமணம் செய்ய மணப்பந்தலில் சுந்தரர் இருந்தபோது சிவபெருமான் முன்பு அருளிய திருவாக்கின்படி ஒரு வயோதிகராக எழுந்தருளி திருமணத்தை தடுத்து திருவெண்ணை நல்லூரில் ஆவணப்பட ஓலை காட்டி அவரை ஆட்கொண்டார். பிறகு திருவெண்ணை திருநல்லூரட்டுரை என்ற ஆலயத்துள் காட்சியளித்து வன்றொண்டர் என்ற நாமம் சூட்டினார். சுந்தரர் இறைவனை பாடி துதித்து வணங்கினார். அதன் பிறகு சுந்தரர் திருவதிகையில் சிவபெருமானால் திருவடி தீக்கை பெறப்பட்டார். திருவாரூரில் தியாகராச பெருமானிடம் தோழமை கொண்டார். அதனால் சுந்தரர் தம்பிரான் தோழன் என அழைக்கப்பெற்றார்.
கமலினி என்பவர் திருவாரூரில் கணிகையர் குலத்தில் தோன்றி பறவையார் என்ற பெயருடன் விளங்கினர். சுந்தரர் அவரை இறைவன் துணை கொண்டு வாழ்க்கை துணைவியாக கொண்டார். அடியார் சிறப்பை கூறும் திருத்தொண்டர் தொகை பாடினார். குண்டையூரில் நெல்மணியினை பெற்றார். திருநாட்டியத்தான் குடியில் கோட்புலியூர் நட்பை கொண்டார். அவரது அழகிய புதல்வியர்களாகிய சிங்கடியார் வனப்பகையார் என்ற இருவரையும் தம் மக்களாக பாவித்து போற்றினார். திருப்புகலூரில் பறவையார் நிமித்தம் செங்கல்லை பொன்னாக பெற்றார். திருப்பாச்சிலாசிரமத்தில் இறைவனிடம் வெறுத்து பேசி பொன்னாக பெற்றார். திருமுக்குன்றத்தில் இறைவன் அளித்த பொன்னை மணிமுத்தா நதியில் இட்டு திருவாரூரில் உள்ள கமலாலயம் என்ற நதிக்குளத்தில் வந்து தேடி எடுத்தார். திருக்கருகாவூரில் சிவபெருமான் பொதிசோறு கொண்டு வந்து அளிக்க உண்டார். திருக்கச்சூரில் இறைவன் வீடுகள் தோறும் சென்று இறந்த அளித்த சோற்றை உண்டு மகிழ்ந்தார். காஞ்சிபுரத்தில் பொன் பெற்றார். அணிந்தையார் என்பவர் திருவொற்றூரில் வேளார் குலத்தில் தோன்றி சங்கிலியார் என்ற பெயரில் சிவத்தொண்டு செய்து கொண்டு வந்தார். சுந்தரர் இறைவன் துணையால் அத்தவச் சங்கிலியாரை மகிழ மரத்தடியில் நின்று சபதம் செய்து மணந்து கொண்டார். சில நாள் சென்றதும் திருவாரூரில் தியாகராஜரை தரிசிக்க எண்ணம் கொண்டு சபதத்தையும் மறந்து திருவொற்றியூர் எல்லையை விட்டு புறப்பட்டார். 2 கண்களும் இழந்தார். திருவெண்பாகத்தில் ஊன்றுகோல் பெற்று காஞ்சிபுரம் அடைந்து இடக்கண் பெற்றார். பின்பு திருவாரூர் அடைந்து வழக்கன் பெற்று மகிழ்ந்தார். பறவையார் கொண்ட ஊடலை இறைவன் இரவில் தூது போக்கி தீர்த்து கொண்டார். ஏயர்கோன் கலிக்காமன் நட்பை பெற்று மகிழ்ந்தார். சேரநாட்டு மன்னராகிய சேரபெருமான் நாயனார் திருவாரூர் வந்து சுந்தரரிடம் நட்பு பூண்டார். அதனால் சுந்தரர் சேரமான் தோழர் என வழங்கப் பெற்றார். சேரமானும் சுந்தரரும் பல தலங்களை தரிசித்து கொண்டு மலைநாட்டிற்கு செல்லானார்கள். அப்போது காவிரி வெள்ளம் வழிபட திருவையாறு அடைந்து ஐயாரபரை தரிசித்து கொண்டு மலைநாட்டு திருவஞ்சைக்களம் சென்றனர். சுந்தரர் தம் நண்பர் சேரமானால் பல சிறப்புகள் பெற்று பல நாட்களை அங்கு தங்கி இருந்தார். பின்பு சேரமான் அளித்த பெரும் பொருளை பெற்று திருவாரூர் புறப்பட்டு வரலானார். வழியில் திருமுருகன் பூண்டியில் வேடுவர்களால் பொருளை பறிகொடுத்தார். பின்பு முருகநாதர் திருவருளால் பொருளை பெற்று திருவாரூரை அடைந்தார். பறவையாருடன் பல நாள் சுந்தரர் இருந்து மீண்டும் சேர நாட்டிற்கு தன் நண்பர் சேரமானிடம் செல்ல எண்ணினார். தியாகேசர் சந்நிதியை அடைந்து வணங்கி அருள் விடை பெற்று புறப்பட்டார். சோழ நாட்டு பதிகள் பலவும் வணங்கி கொண்டு மேல்கொங்கு நாடாகிய வட பரிசாரத்தில் உள்ள திருமுருகேசம் திருமுருகன் பூண்டி என்னும் முல்லை வானத்தில் பசியுடன் வந்து அமர்ந்தார். சுந்தரர் பசியை அறிந்த அவினாசியப்பர் ஒரு வேதியர் போல் வேடம் பூண்டு பாக்கு மட்டையில் சம்பா சாதம் முதலியவை வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அழித்து சுந்தரரை உண்ணச் செய்தார். அன்னமுண்ட சுந்தரர் அன்னம் அளித்த பெரியோரை வணங்கி நோக்கி, ஐயா, அவினாசிக்கு வழியேது என்றார். அவர் மேற்கு திசையாகச் செல்லுங்கள் என்று கூறி மறைந்தார். உடனே சுந்தரர், நம்மிடம் வந்தவர் சிவபெருமானே என்று மகிழ்ந்து அவினாசி செல்ல புறப்பட்டார். அத்தருணத்தில் திருப்புக்கொள்ளியூர் அவினாசியில் அந்தணர்கள் வாழும் அக்ரகாரத்தில் கங்காதரன் என்னும் ஒரு அந்தணர் பிள்ளை பேர் இல்லாமல் வருந்தி அவினாசி கொழுந்தில் வளப்பால் எழுந்தருளிய ஸ்ரீ கருணாலய செல்வியை வழிபட்டு 6 வருட காலம் தவம் இருந்தார். அம்மையின் திருவருளால் கங்காதர ஐயரின் மனைவி வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கங்காதரங்கிறவருக்குங்க சாமி ஒரு ஆண் குழந்தை கொடுக்குறாரு. அக்குழந்தை பெற்றோர்கள் அவினாசி லிங்கம் என்று பெயரிட்டு அன்னப்பிராசனம் சௌடம் முதலியன செய்தனர். 4 வயது கடந்து 5வது வயது ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் எதிர்வீட்டு அந்தணச் சிறுவன் ஒருவன் வந்து அவினாசி லிங்கத்தை விளையாட அழைக்க இருவரும் விளையாடி கொண்டிருந்து தாமரை குளத்திற்கு குளிக்கச் சென்று நீரில் விளையாடி கொண்டிருந்தனர். அச்சமயம் அக்குளத்தில் வசித்து கொண்டிருந்த ஒரு முதலை
விரைந்து வந்து அவினாசி லிங்கம் என்ற அந்தணச் சிறுவனை பிடித்து விழுங்கி சென்றது. உடன் விளையாடிய அந்தணச் சிறுவன் பயந்து கரையேறி வீட்டிற்கு ஓடி வந்து பிள்ளையை காணாது வருந்ததும் பெற்றோர்களுக்கு குளத்தில் நிகழ்ந்ததை அறிவித்தான். பிள்ளையை இழந்து பெற்றோர்கள் அடைந்த துன்பத்திற்கு அளவே இல்லை. 3 ஆண்டுகள் கழித்தன. என்னை மன்னிக்கணும், நான் 1 ஆண்டுன்னு சொன்னாங்க முதலை விழுங்கி, ஆனால் 3 வருஷம் ஆச்சுங்க. அந்த குழந்தைய வந்து முதலை விழுங்கி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. கங்காதர ஐயரின் மகனுடன் தாமரைக்குளம் சென்ற பையனுக்கு 7 வயது ஆயிற்று. அவனது பெற்றோர்கள் அவனுக்கு பூணூல் அணியும் விழா கொண்டாடி அருளினார்கள். அதனை கண்ட இறந்த சிறுவனின் தாயார் மிக வருந்தி புலம்பி கொண்டே இருந்தனர். அச்சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குழியூரை அடைந்து அந்தணர்கள் வாழும் வீதி வழியாக செல்லும்போது ஒன்றுக்கொன்று எதிராய் அமைந்த 2 வீடுகள் ஒரே கோட்டில் மங்கள ஒளியையும் மற்றொன்றில் அழுகை ஒளியையும் கேட்டது. அங்குள்ள வேதியர்களை நோக்கி ஒரே வீதியில் இந்த 2 ஒளியும் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று வினவினார். அப்போது அவர்கள் சுந்தரரை வணங்கி 3 ஆண்டுகளுக்கு மேலே இந்த 2 வீட்டு புதல்வர்களுள் இருவரும் இங்குள்ள தாமரை குளத்தில் சென்று குளிக்கும் போது ஒருவனை முதலை பிடித்து விழுங்கியது, மற்றொருவனுக்கு இந்த வீட்டில் உபநயனம் நடைபெறும் ஒளி இது, எதிர் வீட்டிலோ இறந்த புதல்வரின் தாயாரும் ஒளியது என்று கூறினார். அத்தன்மையினை கேட்டு திருவுளம் இறங்கி நின்ற சுந்தரரை மகனை இழந்து வருந்தி கொண்டிருக்கும் தாயும் தந்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து செய்தியை கேட்டு ஓடி வந்து முகமலர்ச்சியுடனே அவரது திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார்கள். சுந்தரர் அவர்களை நோக்கி இன்ப மகனை இழந்தவர்கள் நீங்களா என்று வினவினார். அவர்கள் மீண்டும் அவரை வணங்கி ஆம் சாமி, முன்னே வந்து கழிந்தது. அதற்கு நிற்க அடியேன்கள் நீண்ட காலமாக தங்கள் புகழை கேட்டு தங்களை தரிசிக்க விரும்பி இருந்தோம். இறைவன் திருவருளால் தேவரீர் இங்கு எழுந்தருளவும் பேறு பெற்றோம் என்று கூறினார்கள். அவர்களுடைய அன்பில் பிணிப்புண்ட சுந்தரர் மகனை இழந்த துன்பத்தையும் மறந்து நாம் வந்ததற்கு இவர்கள் மனம் மகிழ்ந்தார்களே, ஆதலால் இவர்கள் புதல்வனை அம்முதலை வாயினின்று அழைத்து கொண்டு பின்னரே அவினாசியப்பர் திருவடிகளை சென்று பணிவேன் என்று கூறி முதலைவாய் பிள்ளையை விழுங்கிய குளம் எங்கே உள்ளது என்று கேட்டு அறிந்து அக்குளக்கரையை அடைந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாமரை குளக்கரையில் நின்று கொண்டு மனதை சிவபெருமானிடம் நிறுத்தி அத்திருக்கரத்தில் தாளம் ஏந்தி முதலை முன்னே விழுங்கிய சிறுவனை மீள கொண்டு வரும் பொருட்டு தம் திருவாயால் எற்றான் மறக்கேன் என்று தொடங்கும் தேவார திருப்பதிகத்தை பாட ஆரம்பித்தார். அதில் உரைப்பார் உரையுகந்து உள்கவல் லார்த்தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் நாசியே புரைக்கான் முதலையை பிள்ளை தரச்செல்லு காலனையே என வரும் 4வது திருப்பாட்டு முடியும் முன்னே வறண்டு கிடந்த தாமரை குளத்திலே மழை பெய்து நீர் மிகவும் நிரம்பி தாமரைகள் மலர முதலையானது கரையை நெருங்கி வர உருத்திரந்தாதுவை உண்டு பண்ண பிரம்மன் உருவத்துண்டாக யமன் உயிரை கொண்டு திருமால் உடலை வளரும்படி செய்ய முதலை புதல்வனை கரையில் 3 ஆண்டுகளில் வளர்ச்சியும் உடையதாக உமிழ்ந்து உடனே மறைந்தது. அதனை கண்ட தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். மக்கள் அது கண்டு அதிசயத்தினர். அப்பொழுது அன்பு கொண்டு மனம் உருகிய தாய் ஓடிச்சென்று அப்புதல்வனை வாரி அடித்து கொண்டு வந்து தன் கணவனுடன் சுந்தரர் திருவடியிலேயே வீழ்ந்து வணங்கினார். சுந்தரர் புதல்வனையும் அழைத்து கொண்டு ஆலயம் சென்று அவினாசி அப்பரையும் கருணாலய செல்வியையும் வணங்கி திருப்பதிகம் பாடி முடித்து வெளியே வந்து முதலையுண்டு வெளிவந்த புதல்வனுக்கு மங்கள முரசு ஒலிக்க உபநயனம் நடத்தி வைத்து மலைநாட்டிற்கு புறப்பட்டு துடியலூர் திருப்பேரூர் முதலிய தலங்களை தரிசித்து கொண்டு கொடுங்கோளூரை அடைந்தார். அவினாசியில் முதலை விழுங்கிய பாலனை முன்போல் உயிர் பெற்று வர மீட்டு கொடுத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார் என்ற செய்தியை கேட்டு சேரமார் பெருமான் சுந்தரரை எதிர்கொண்டு அழைத்து வணங்கி அன்போடு தழுவி பல வாத்தியங்கள் முழங்க அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அங்கு பல நாட்கள் வணங்கி சென்றார்.
அங்கு பல நாட்கள் இருந்த பின் ஒரு நாள் திருவஞ்சைக்களம் சென்று இறைவனை துதித்து பாட, அப்போது கைலை பெருமான் தம் கணங்களை நோக்கி, நம் ஏவலுக்கு சுந்தரனை கொண்டு வருக என்று அருளி ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் தேவர்களையும் அனுப்ப, அவர்கள் திருவஞ்சைக்களம் வந்து சுந்தரரை கண்டு இறைவன் அருளிய பாட்டை அறிவித்து வெள்ளை யானையினை மீது ஏற்றி தேவராத்தராகிய ஒளியுடன் கைலைக்கு அழைத்து சென்றனர். இதனை அறிந்த சேரமான் பெருமான் நாயனாரும் கையிலை சென்று அடைந்தார். பறவையாரும் சங்கிலியாரும் கையிலை சென்று அம்மையாரின் பணிவிடைகளை செய்து கொண்டு வந்தனர். சேரமான் சிவகணங்களுள் ஒருவராய் அமர்ந்தார். சுந்தரர் தம் முன்னைய திருத்தொண்டர்களுடைய செய்து கொண்டிருந்தார் என்று உபமன்யு முனிவர்களுக்கு கூறி அருளினார். நமச்சிவாய் வாழ்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதத்தை இந்த கதை நமக்கு சொல்லுதுங்க. சாமி ஒரு 3 வருஷம் முழுங்கின வாயில் இருந்த முதலை விழுங்கப்பெற்ற கங்காதரங்கிற ஒரு பையன் 3 வருஷம் அப்படியே மறுபடியும் உயிர்ப்பிக்க வச்சு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் பால் அந்த ஆற்றின அந்த விஷயத்தை இந்த தொகுத்துருக்காங்க. 2 பதிகத்தை அடுத்தது கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பாடலையும் சில பாடல்களையும் தொகுத்து சாமி பாடின பாட்டை கொடுத்துருக்காங்க. இரவாமல் பிறவாமல் இணையார் சர்க்குருவாகி பிறவாகி திறமாமல் பெருவாழ்வை தருவாயே, குரமாதை புணர்வோனே குகணேஸ்வர் குமரேசா, அரணாவை புணர்வோனே அவினாசி பெருமானே. திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடல் பாடினதுங்க. இவ்வளவு